ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 239 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க ஐடிஐ, டிப்ளமோ வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 15த் ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க கரண்ட் ஓப்பனிங்ல நீங்க வந்தீங்கன்னா, இங்க வந்து கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் 1ன்னு குடுத்து 2024ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஜாப் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு. அதாவது பார்த்தோன்னா 31 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 15த் ஜூன் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 15த் ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ற மாரி இருந்தா, இங்க கீழ வந்து பாருங்க டீடெயில் அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன் பாருங்க அங்க லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கிறேன். அதுல வந்து பார்த்தோன்னா பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம்னு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே இத வந்து நான் காமிக்கிறேன். 15த் ஜூன் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இதுல வந்து பாருங்க 2 கேட்டகரியா போஸ்டிங் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னில வந்து பாருங்க எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல்ல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னில வந்து மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னில வந்து எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, டிப்ளமோ வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா லேட்டர் என்ட்ரியா இருந்தா கூட நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12த் முடிச்சுட்டு நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாருங்க 100 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதே இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னில வந்து மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்க்கு வந்து பாருங்க, நீங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் 10த் வந்து நீங்க முடிச்சுட்டு, ஐடிஐ வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எனி இன்ஜினியரிங் ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாரி நீங்க வந்து பாருங்க, ஸோ நீங்க 10த் முடிச்சுட்டு, நீங்க என்ஏசி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்க்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 139 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 42 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அந்த எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் கேட்டகரியா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 18,000, செகண்ட் இயர் வந்து 20,000, தேர்ட் இயர் வந்து 22,000 வந்து உங்களுக்கு வரும். அதே மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்க்குலாம் வந்து பாருங்க 14,000 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் வந்து 16,000, தேர்ட் இயர் வந்து பாருங்க 18,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ அந்த என்எல்சி இந்தியா லிமிட்டடோட யூனிட்ல தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாலே நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அதையுமே இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க nlcindia.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த ஃபைல் டைப்ல வந்து இருக்கணும், எந்த ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பழைய டேட் தான் இருக்கும். இத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ 15த் ஜூன் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.